ப்ரெக்னன்சியில் ஏற்பட அமிலத்தன்மையை குறைச்சி கொஞ்சம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து எப்படி இந்த மூச்சோட கஷ்டம், இந்த செஸ்ட் பெயின், அந்த அவதியிலிருந்து விடுபடுறதுக்கான சில டிப்ஸ் சொல்கிறேன். ஒன்று, ஃபஸ்ட்டு ப்ராப்பரான உணவு பழக்க வழக்கங்கள், கரெக்டான நேரத்தில் ஃபுட் எடுக்கணும், லேட் நைட் சாப்பிட்றத தவிர்த்துக்கலாம். செகண்ட் வந்து நிறைய பச்சை காய்கறிகள் சாப்பிடணும். ஏன் பச்சை காய்கறிகள், கீரைகள்லாம் சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறேன்னா, எப்போ அந்த க்ரீன் வெஜிடபிள்ஸில் வந்து ஆல்கலினிட்டி ஜாஸ்தி. அந்த ஆல்கலினிட்டி வந்து இந்த அமிலத்தன்மையை மட்டுப்படுத்துது. அதனால் நிறைய பச்சை காய்கறிகள், பொதுவாக அந்த சொரக்காய், நீர் பூசணிக்காய் அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஈவன் கருவேப்பிலை, சோத்துக்கத்தாழை இதெல்லாமே அசிடிட்டிக்கு ரொம்ப சிறந்த உணவாக நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, அவங்க சாப்பிட்டோன்னே படுக்கக்கூடாது. சாப்பிட்டோன்னே படுக்க போகும்போது அது இன்னும் கொஞ்சம் அந்த அசிடிட்டி வந்து மேலே எதுக்களிக்கும் போது அவங்க மூச்சில் கொஞ்சம் சிரமம் போவாங்க. அதனால் சாப்பிட்டு ஒரு அட்லீஸ்ட் மினிமம் 1 hour 2 hours கழித்து படுக்கும்போது இந்த அனீசினஸ்லேருந்து அவங்க விடுபடலாம். அப்புறம் படுக்கும்போது இந்த தலைமாட்டு பகுதி வந்து கொஞ்சம் மேலேயும் கால் பகுதி கீழேயும் வச்சு படுத்தாங்கன்னா அந்த எதுக்களிப்பும் கொஞ்சம் குறையும், அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதே மாதிரி என்னென்னலாம் வந்து அமிலத்தன்மையை ஜாஸ்தி கொஞ்சம் அந்த மசாலா பொருட்கள், புளிப்பு, காஃபி, டீ, துரித உணவுகள், அஜினமோட்டோ கலந்தது, இந்த பொரித்த உணவுகள் இதெல்லாமே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். அப்படியே அவங்க சாப்பிடணும்னு இஷ்டப்பட்டால் ஒரு ஈவினிங் ஒரு 3 to 4 அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக செரிமானமான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது.